எல்லாம் முரட்டு மாடா இருக்கு. காலையில எந்திரிச்சோனே இந்த மாதிரி வயல்ல உழுவுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாரு மாடு கட்டி மணப்பாறை மாடு கட்டி மாய வரும் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுவ போற செல்ல கண்ணு ஆடிக்கு புளிக்கு ஏற ஓட்டு செல்ல கண்ணு நல்லா விடுதுங்கய்யா. எல்லாம் டிங்கிட்டா டிங்கிச்சா ஊதா கலர் டிங்கிச்சான்னு 2 மாடு போ உழுது போதும் போய் மேய்க்க போ முட்டை வாங்கலாம். என்னையா வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா? மழை வரலன்னு ஊரு பூரா போய் கத்திக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மழை வந்து ஒரு ஆட்டி வெள்ளம் சுனாமின்னு தூக்கி விட்டு போயிருக்கு. ஏயா இப்படி இருந்தா நான் எப்படியா விவசாயம் பார்க்கறது? வய பூரா ஒரே தண்ணி. ஏயா மாட்டு பொங்கலுக்கு மாடை கூட குளிப்பாட்டலையா? இந்த வெள்ள தண்ணியிலே குளிச்சு பேரட்டு கடற்கரை ஆடிட்டு வந்து விட்டேன். இப்படியாயா ஒரு மனித வாழ்க்கை நடந்தது? வீட்டுக்கு போனா பெரும் கொடுமையா இருக்கு. என்னங்க இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கவா கறி குழம்பு வைக்கவாவா? ரெண்டு இன்னைக்கு குடிக்கிறதுக்கே தங்கச்சி இல்லை, இன்னைக்கு குடிக்கிறதுக்கே கஞ்சி இல்லை. நாளைக்கு மீன் குழம்பு வைக்கவா கறி குழம்பு வைக்கவாவா? காசு விளைஞ்சு கொக்குதா இல்லையா? அதுக்கு மேல பிள்ளைங்க அப்பா வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாப்பா, முட்டாய் வாங்கிட்டு வாப்பா, ஸ்கூலுக்கு போல ரோட்டு முக்கியம் அடிக்கிறாங்கப்பா. ஏயா அப்படி நடக்குது? ஏயா ஒரு மனித நிம்மதியை வாழ்றது குத்தமா? மழை வரல அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மழை வரலன்னு எல்லாரையும் அடிச்சு நான் கேட்டு இருந்தேன். இன்னைக்கு மழை எப்படி பேசிட்டு இருக்கு? நின்ன பாடியில் அங்கிட்டு பெய்யுது இங்கிட்டு பெய்யுது. இந்த தண்ணி ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி போக்குதா? நானும் எவ்வளவு துணையா குச்ச வச்சு குத்துறது, எங்கிட்டயா தண்ணி ஓடும்? ஓடுறதுக்கு கூட இடத்த கலா யாருக்கு இல்லையா பாவம்? ஏன் தண்ணி ஓட மாட்டேங்க? இங்க திரும்புடா. மழை வரலன்னு ஊரா போய் கட்டிட்டு இருந்த. இப்ப என்னடா மழை வந்து வெள்ளம் அடிக்குது, அதுக்கு ஊரா வந்து கத்துறியா? போட அழுவாம அடைச்சி கிடக்க பாரு. ஆறு ஏரி குளம் அதெல்லாம் போய் தூர் வர்ற வழியா பாருடா. அழுதுகிட்டு இருக்கான். எது நான் போய் தூர் வரவா? எதுக்கு நான் தூர் வரணும்? என்ன நான் தப்பா கேட்டேன்? இல்லையா தப்பா? என்ன தப்பா கேட்ட? தப்பா என்ன கேட்டேன்? ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் மழை வரல எங்க பார்த்தாலும் மழை வரல. மழை வந்துதா இல்லையா? மழை வந்தது. அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் ஒண்ணே தெரியல. மழை ஓடலன்னா, மழை பூமிக்குள்ள போலேன்னா, தண்ணி வத்துல நம்ம காரணம். ரொம்ப காரணம். அப்புறம் பிளாஸ்டிக் பயன்படுத்துறியா? ஆமா. அதெல்லாம் எங்க கொட்டுற? அது என் வீட்டு வெளியில இந்த வாய்க்காய்க்க குளம் கிடக்கும் கொட்டுவேன். ஏன் உன் வீட்டு உள்ளே கொட்டிக்கியா? ஏன் வெளியே கொட்டுற? ஏன்னா உன் வீடு சுத்தமா இருக்கணும். இந்த பூமி எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொட்டுற. பெய்கிற மழையெல்லாம் பூமிக்குள்ள போனாதான், பூமிக்குள்ள போனா பூமி குளிர்ச்சியானாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இருக்கிற மழையெல்லாம் பூமிக்குள்ள போகாம மேலே கிடக்கு. அதனால மேலே இருந்தா நமக்கு தான் பாதிப்பு. அது மட்டுமா, விலை கம்மியா இருக்குன்னு யார் நிலம் கொடுத்தாலும் வாங்கிடுறது. ஒரு வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்கினியா? எலி பார்க்கும்போது பள்ளி முன்னாடி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏண்டா 38,000க்கு மலிவு விலையில ஒருத்தர் நிலம் கொடுக்குறாங்கன்னா அந்த நிலம் தரமா இருக்காதுன்னு பார்க்கணுமா? என்னப்பா அதை பார்க்கறது இல்லை. அவன் என்ன பண்றானா, இருக்கிற ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடி நமக்கு என்ன பண்றான், பட்டா போட்டு வித்துடுறான். அதுல போய் நம்ம போய் பரிசோதிக்காம போய் வீட்டை கட்டுறதால அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி மழை பெய்யும் போது தண்ணி ஓடும் போது
அது வேகமாக அது போகிற முக்கு அது போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அதோட இடத்துல நம்ம போய் வீடு கட்டினதால நம்ம வீட்டுக்கு சேர்த்து அடிச்சுட்டு போடுது. பார்த்தீங்களா டிவியில் அடிச்சுட்டு போகிறத அன்னைக்கு அடிச்சுட்டு போடுச்சு. இன்னைக்கு நிற்கிறேன், வெள்ளம் போகுது. நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். நடு ரோட்டில் தான் நிற்கிறேன். இல்ல நீதான் நிக்கிற, நீ நின்று அழிஞ்சு போ. எப்ப சேர்த்து தொலை நான் அழிஞ்சு போவோம். ஏண்டா நானும் எனக்காக கேட்ட மாதிரி என்ன வந்து திடீர் போறீங்க? ஏண்டா எங்கே தான் வரீங்க நீங்களா? வந்துட்டாங்க மஞ்சள் கலர்ல டீசரை போட்டு தண்ணி ஓடனா இப்ப யார் வீடு மட்டுமா கிடக்கு? எல்லாரும் வீடு தான் கிடக்கு. எல்லாரும் செஞ்சாதான் அது பொது சேவை. நான் மட்டும் செஞ்சேன்னா அது நான் சேவை. இப்படியே இந்த ஊர் உலகம் போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமும் தண்ணி இல்லாம மழை இல்லாம இருக்கிற ஆறு குளம் வாய்க்கால் எல்லாத்தையும் மூடி அங்கேயே நீ விவசாயம் பார்த்துக்கிட்டு இறந்தா நான் இங்க தாண்டா விவசாயம் பார்ப்பேன் சொன்னீங்கன்னா இன்னும் புள்ள குட்டி அவங்க காலத்துல இந்த இடம் எப்படி இருக்கும், இந்த ஊர் எப்படி இருக்கும், இந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க நம்மளா எப்படி உயிர் வாழ்றோம். மாத்திரை வேணுமா? என்ன மாத்திரை? இப்படிவா பயப்படாத. என்ன மாத்திரை? ஏமாத்திரியா? எதுக்கு சாப்பிட மாத்திரடா? தண்ணி மாத்திரையா? ஏண்டா தண்ணிக்கு மாத்திரை போட்டு வந்தீங்களா? ஏண்டா பைப்பை திறந்தா குழால தண்ணி பீஞ்சிக்கிட்டு அடிக்குது, தண்ணிக்கு மாத்திரை? ஏண்டா மாத்திரை என்னன்னா பாத்துக்கிட்டே நீங்க வாங்கவே மாட்டீங்க. மைக்க மாத்தணும். மாத்திரை மாத்திரை தெரியுது. எதுக்கு சாப்பிடுற மாத்திரை? இது கேக்குறீங்களா? சாப்பாடு மாத்திரை. என்ன செத்து போயிட்டியா? காட்டு மட்டும்தான் வருது. ஏண்டா சாப்பாட்டுக்கு மாத்திரை போட்டுட்டீங்களா? பின்ன எது பின்ன? ஏண்டா தலைவாழை இலைய போட்டு அதுல டிசைனா போட்டு வச்சு சாப்பிட்டதால எந்த காரணம்? இப்போ எல்லாத்தையும் குறுகி ரோடு மாத்திரையில கொண்டு வந்துட்டீங்களா? தலைவாழை இலை வச்சு பளிச்சின கிடக்காக தான் போச்சு. எல்லாம் தண்ணியில பறந்துட்டு இருக்குது. வாழை இலையில போட்டு கொட்டணுமா? போயா சிம்பிளா மாத்திரை வாங்கி போட்டு வருது. மாத்திரை பாத்தீங்களா? கிளம்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துருவாங்க. ஐயா நம்மளாம் மாத்திரையை தின்னா உயிர் வாங்கணும். காலையில வேலைக்கு போறோம். ஆயா வேலைக்கு போயிட்டு வர ஆயா ஒரு மாத்திரை, சாப்பாட்டு மாத்திரை ஒண்ணு, தண்ணி மாத்திரை ஒண்ணு எடுத்து வை. எப்படின்னு எடுத்து பொழிட்டா போறோம். இதுல இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. கருவேப்பிலை மாத்திரை, கொத்தமல்லி மாத்திரை, தக்காளி மாத்திரை, வெந்தய மாத்திரைன்னு. எல்லாரும் வயிறு வந்துச்சுன்னா வெந்தய மாத்திரை கொஞ்சம் போட்டு கட்டணும். இந்திக்கே வேணாம். ஊரு பூரா நம்ம தாயா நல்லது பண்ணணும். நான் ஒருத்தவன் எப்படியா பண்ண முடியும்? இருக்கிற குளம் குட்டையெல்லாம் தூருவாங்க. இனிமேட்டு நல்லவா சுத்த பத்தமா வச்சு போய்யா. மழை வரலன்னு பொன்னாடி எவ்வளவு அழுது கிடந்தோம். வீட்டுக்கு வீடு மரத்தை வளங்க. மரம் வளர்க்கறதுனால என்ன? அவன் 5 மரத்தை விட்டானா நம்ம 5000 மரத்தை நட்டு வைப்போம். மரம் நடுவோம், நாட்டை காப்போம், வீட்டை காப்போம், குழந்தை குட்டிகள் எல்லாத்தையும் காப்பாத்துங்க. ஏதோ பொழைச்சு பொழைச்சிருக்கீங்க. இந்த கூட்டத்துல எங்கப்பா போய் விழுந்தேன். என் மகனை எங்க போறேன் அப்பா ஊர்ல வந்துட்டப்பா. எங்க யாருக்கு ஐயா ஐயா என் மகனை எங்க பாத்தீங்களா? மகனே என்னப்பா கோலை தம்பி? ஏப்பா அப்படி உட்காந்துட்டு அப்பாவை பார்க்க வேண்டிய ஏக்கமா?
அப்பா அப்பா வந்துட்டப்பா ஊர்ல வந்துட்டப்பா அப்பா என் தங்க புள்ள கிடந்துட்டு என்னப்பா உனக்கு உடம்பு சரியில்லையா ஆமாப்பா என்னப்பா நீ பிள்ளைய கவனிக்காம எங்க நீ போற எங்க போய் தொலைச்ச எங்க நீ போய் தொலை பாப்பா அப்பா வந்துட்டேன் தகை தகை நீ எம்ஜிஆர் கலர்ல இருந்தியப்பா இப்படி ஆயிட்டியப்பா ஏ சாமி அச்சா சாமி கிட்ட போய் மந்திரிச்சுட்டு வருவோயா வேணாம்ப்பா சாமி இல்லப்பா வேணாம்ப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா போய் உடம்பு சரியில்லைன்னா இப்படி சாமி கிட்ட மந்திரிச்சோம்னு சரியா போயிடும் சரியா வா ஏன் சாமி ஏன் சாமி சாமி யாரே சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணுமா இது கேட்டு வர அதோடையோ சாப்பிடுங்க பாப்பா பாப்பா சாமி கும்பிட்ற சாமி உட்காருங்க உட்காருப்பா உட்காரா சாமி சாமி என் புள்ள சாமி என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியல சாமி ரெண்டு நாளா அப்பா ஒன்றும் இல்லப்பா அப்பா அப்படிலாம் ஓடக்கூடாதுப்பா பாப்பா பாப்பா உட்காரு சாமி எப்படிலாம் கட்டாய சாமி பிள்ளை ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க சாமி என்ன ஆச்சு நீனே தொண்டு பிள்ளை அவரை பார்த்தா எனக்கு பயமா சாமி என் மகன் பகல்லலாம் நல்லா தான் சாமி இருக்கான் நைட்டா தான் ஜுரம்னு படுத்துக்கிறான் சாமி அதான் உங்களை பார்த்து துண்ணூறு போட்டு போலான்னு வந்தோம் சாமி பிரேக்கு கொண்டு வா பாக்குறேன் மாத்திரை வேணுமா என்ன சாமி எப்படி பிடிச்சிக்கவன பகவதி பகவதி உன் மகனுக்கு பிடிச்சிருக்கிறது சாதாரண பையன்டா ஐயோ அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது புளியா மாத்த தூக்கு மாட்ட சாந்தி பிடிச்சிருக்கா ராஜியா இப்ப என்னையா பண்றது அந்த பேய ஓட்டுங்களா செலவாகும் பரவாயில்லையா என்னையா இதெல்லாம் கேட்டுப்பீங்க இந்த சாத்தியை அடிச்சு திறந்துக்கையா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா அடிச்சு திறந்துக்கையா சொல்ற குறிச்சிக்க என்னத்தையா புரிச்சுக்கையா பரிகாரத்தை புரிச்சுக்கையா உனக்கு சொல்லுங்க குங்குமம் 1/2 கிலோ குங்குமம் 1/2 கிலோ குறுக்க பேசாத அப்படி ஒரு சாமான் இல்லையே சாமி சாமி சொல்ற குறிச்சிக்க 300 1/2 பாக்கெட்டு 300 1/2 பாக்கெட்டு எலுமிச்சை பழம் ஒரு டஜன் எலுமிச்சை பழம் ஒரு டஜன் நெப்போலிய கோட்டர் ஒண்ணு ஏய்யா நெப்போலிய போட்டலாமா சாமி குடிக்குது குறுக்க பேசாத தெரியுறியா நெப்போலிய போட்டர் சிகரெட் கோல்டு ஃபில்டர் ஒண்ணு எழுதியா சிக்கிறா கோல்டு ஃபில்டர் சிகரெட் இதெல்லாம் கொடுத்து சாமிக்கு படிச்சீங்கன்னா உன் மகனுக்கு பேய் பறந்து போயிடும் அது மட்டும் இல்ல 1001 ரூபா தச்சனை வைக்கணும் சாமிக்கு இதை வைக்கிறியா வைக்கிறேன் சாமி சாந்தி அடியே சாமி ஜாமா வாங்க கொடுக்காதப்பா பேசாம எங்க போய் சாந்தியை பிடிக்க வந்தாங்க ஜாமா வாங்கலாம் நேரம் இல்லை பணம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிக்க வச்சுக்கப்பா வச்சாச்சு சாமி உன் மகனை புடிச்சிக்க புரியுது சாமி நான் சாமி சொல்றதை கேளுப்பா போப்பா கிட்டக்கு போப்பா கிட்டக்கு போப்பா உன் மகன் பேய ஓட்டியாச்சு போயிருச்சாயா பேய் போயிடும் போயிருமா அழைச்சிட்டு போ போயிருச்சா நல்ல பூஜை காட்டுப்பா ஆகா
இப்ப தாண்டா நல்லா கலரா ராகவா லாரன்ஸ் பாருங்க சூப்பர் அடியே உள்ளே நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் போய் நாட்டு கோழி அடிச்சு தலைகீழ வச்சு இவனுக்கு குழம்பு ஊத்து பேரிச்சாப்பா வாப்பா போகும் பாப்பா வீட்டுக்கு போய் பாப்பா கோப்பால சொல்லக்கூடாதுப்பா அப்படிதான் அப்பா ராமசாமி எங்க குடும்பத்தோட போயிட்டு வர மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்லைங்க என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாமியார்ட்ட அழைச்சிட்டு போய் துண்ணூறு போட்டு அழைச்சிட்டு வரோம் என்னது உடம்பு சரியில்லைன்னு சாமியார் அழைச்சிட்டு போய் துண்ணூறு போட்டு வரியா எங்க ஊர்ல எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா துண்ணூறு போட்டா சரியாயிடுயா ஏமா அவன் தான் கிறுக்கு பையன் நீ படிச்சிருக்க உனக்கு கூட தெரியாதா ஏய் தம்பி வா உனக்கு என்னப்பா பண்ணுது சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் இது எங்க அப்பாட்ட சொன்னா லூசு மாதிரி மதுரை இதெல்லாம் கூட்டு போறாரு சார் சரி சரி அழுவாத என்ன பண்ணுது உனக்கு தலைய பயங்கரமா வலிக்குது சார் கண்ணுக்கு பின்னாடி பயங்கரமா வலிக்குது கண்ணு சவக்குது வாந்தி வர மாதிரி இருக்கு சார் டேய் டேய் அட அரக்கு இருக்கு பையல ஏண்டா தலை வலிக்குதுங்கிறான் கண்ணெல்லாம் செவந்திருக்குங்கதான் விஜயகாந்த் படம் பார்த்துருப்பாயா டேய் அவனுக்கு ஜுரம் ஹெவியா அடிக்குதுடா இங்க பார் டேய் இந்த ஜுரத்துக்கு இப்ப ரொம்ப தீவிரமா ஒரு டெங்கு காய்ச்சல்னு ஏதோ ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கான் ஏண்டா ஏற்கனவே வீட்டுக்கு சாந்தியை கூட்டு வர தெரியும் நீ லாரி டிரைவர் தானே நீ அம்மா ஏயா வாடகை வேணுமா அந்த பழைய டயர்லாம் எங்க போட்டு வச்சிருக்க வீட்டுக்கு பின்னாடி போட்டு கொண்ட பக்கம் கிடக்கு அட கிறுக்கு பயல அந்த மாதிரி பழைய டயரு சிமெண்ட் தொட்டி ஒட்டாங்குச்சி இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கொசு உருவாகுது அந்த தண்ணியில அந்த கொசு கடிச்சா உன் பையனுக்கு என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் செய்யும் என்ன கொசுயா அது அதுவா ஏடிஸ் கொசுன்னு சொல்லுவாங்க லேடிஸ் கொசு ஏடிஸ் ஏடிஸ் கொசுன்னு சொல்லுவாங்க இங்க பார் இவனை நேரா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் எலிசான ஒரு டெஸ்ட் எடு எலிசா வாடே அந்த பொம்பளை தெரியுமா இருக்கு பேல எலிசாங்கிறது ஒரு ஆய்வு அந்த டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்திருக்கிறது டெங்கு காய்ச்சலா இல்ல சாதாரண காய்ச்சலான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க சரியா இங்க பார் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீ ஒன்னும் காசெல்லாம் செலவு பண்ண வேணாம் அங்க கொடுத்திய 1001 கோட்ரு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தியல்ல ஒழுங்கா அழைச்சிட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில இலவசமா அந்த டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இது டெங்கு காய்ச்சலா சாதாரண காய்ச்சலான்னு தெரிஞ்சிடும் அதை விட்டுட்டு இப்படி கிறுக்குத்தனமா சாமியார்ட்டியோ பூசாரிட்டியோ அழைச்சிட்டு போய் அவன் உயிரை எடுத்துறாது சரியா ரொம்ப நன்றியா தெய்வம் மாதிரி நீ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சரியா ஆமாயா இத முதல்ல சொல்லுறியா இப்ப இவனுக்கு கொழுத்து ஜுரம் இப்பதான் தெரியுதா ஏண்டா நம்ம ஊர்ல நிறைய நிலவேம்பு மலைவேம்பு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கியா ஆமா இந்த கிழவியெல்லாம் சொல்லி என் வீட்டுக்கு ஆமா நிலவேம்பு மலைவேம்பு கசாயம் கொடுத்தீங்கன்னா இந்த ஜுரம் உடனே நிக்கும் அப்படியே இல்லைன்னா பப்பாளி இலை இருக்குல்ல பப்பாளி இலை அந்த சாரை நல்லா காய வச்சு அந்த ரசமா போட்டு கொடுத்தீங்கன்னா உடனே அந்த ஜுரம் தலைவலி உடனே நிக்கும் பப்பாளி இலையை சாரா வச்சு ரசம் போட்டு கொடுக்கணுமா கேட்டுக்கடி ஏய் நீ கேளுடா கிறுக்கு பயல அதுக்கப்புறம் முதல்ல நல்ல துணியால நூல் துணியால தண்ணியில நினைச்சு அவன் உடம்புல முதல்ல ஒத்தரம் கொடு உடனே அந்த ஜுரம் தீர்ந்துடும் அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு வச்சுக்க உன்னை சாத்தி எடுத்துருவேன் சீக்கிரம் அழைச்சிட்டு போமா அழைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போமா ரொம்ப நன்றிங்கய்யா இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வெள்ளமே வந்துருச்சு போமா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை கருத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அடியாகாம வந்திருப்போம் போப்பா ஓவரா பேசாங்க போ ஏய் சாமி இல்லாது பொல்லாதுன்னு சொல்லி இருக்கிற காசை பூரா புடிங்கிட்டான் ஏய் விட மாட்டேன்டா எனக்கு இதெல்லாம் கூட பெருத்து இல்லடா ஒரு டஜன் எலுமிச்ச பழம் கேட்டா பரவாயில்ல ஏய் சாமி உனக்கு அந்த டெக்குக்கு ஊதுறட்டா தங்கி நான் சந்தோஷமா வாழ்றேன் என் வீட்டுல அங்கு நீ வந்து அடுத்த பாட்டை போடி இருக்கு
அடுப்புகள் இங்கே ஆறி கிடக்குது அக்னி ஏவுகணைகள் பின்னில் பாயுது ஆத்திச்சூடி பாடம் நடக்குது அணுகும் ஆயுதமும் அளவின்றி பெருகுது அடுப்புகள் இங்கே ஆறி கிடக்குது அக்னி ஏவுகணைகள் பின்னில் பாயுது ஆத்திச்சூடி பாடம் நடக்குது அணுகும் ஆயுதமும் அளவின்றி பெருகுது பறவை விலங்கு பதுங்கி இருக்க இடங்கடுண்டை காட்டிலே மனித விலங்கின் பிடியில் விழுந்து மக்கள் வீர நாட்டிலே பறவை விலங்கு
பிஞ்சு மனசுல பாசமுள்ள பிஞ்சு மனசுல சாதியம் உணர வச்ச தாக்கப்பட்ட மக்கள் ஊற விட்டு தள்ளி வச்ச பாசமுள்ள பிஞ்சு மனசுல சாதியம் உணர வச்ச தாக்கப்பட்ட மக்கள் ஊற விட்டு தள்ளி வச்ச பள்ளிக்கூட வாசலிலே சாதி பெற சொல்லி வச்ச நெஞ்சி பொருட்களையே பாரதி சொல்லு நினைவில்லையோ நெஞ்சி பொருட்களையே பாரதி சொல்லு நினைவில்லையோ மழையோ வந்துருச்சு மையம் கொண்டு ஆடிருச்சு தலையோ நனைஞ்சிருச்சு தாமரையோ மறந்துருச்சு மழையோ வந்துருச்சு தலையோ நனைஞ்சிருச்சு தாமரையோ மறந்துருச்சு இனியும் மாறாதோ சாதி என்றும் ஒழியாதோ மனிதம் மலராதோ மாகுடமும் உயராதோ இனியும் மாறாதோ சாதி என்றும் ஒழியாதோ மனிதம் மலராதோ மாகுடமும் உயராதோ மழையோ வந்துருச்சே
ಹಟ್ಟಿಯೋಗನೆ ಎಣ್ಣೆ 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 ನನ್ನ ಮಲ್ಲೆ 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 ಗುರಿಯಲ್ಲ ಜೋಣಿಯೋಗನೆ ನನ್ನ ಕಣ್ಣೆ 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 ನನ್ನ ರಾಣಿ 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 ಶಂಭು ನಾನೀರ ಎತ್ತಿ ಸತ್ಯದಾರಿ ಬಪ್ಪನೆಗ ನೋಡಿದನೆ ಗುರುವಿನ ಮಾತ ಹೇಗೆ ಮಲ್ಲ 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 ಕುಲ್ಲ ಹೆಣ್ಣ ಗೇರಿ ಮಾಡಿ ನಾ ಕೊಳ್ಳ 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 ನಿನ್ನ ಕಳ್ಳ 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 ತೊಂಡಾರವು ಮಾಡಬೇಡ ಎನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ನೀನು ಹೋಗುದೋ ಸಿಕ್ಕಕ್ಕಿಲ್ಲೇ ಸಿಕ್ಕು ಏನಗಾರನೆ ಗಟ್ಟಿಕರನ್ನ ಇಬ್ಬನೇ ತೋಟ ಓರದ ಉಣಗಿ ನೀ ಬಪ್ಪನೆ ಹೂ ಇಲ್ಲ ಉಣತರನ್ನೇ ನಿನ್ನ ಹುಟ್ಟುಗ ಸೋತರನ್ನೇ ನಿನ್ನ ಮಣಿ ಸಿಕ್ಕಕ್ಕಿಲ್ಲೇ ಸಿಕ್ಕು ಏನಗಾರನೆ ಗಟ್ಟಿಕರನ್ನ ಇಬ್ಬನೇ ತೋಟ ಓರದ ಉಣಗಿ ನೀ ಬಪ್ಪನೆ ಹೂ ಇಲ್ಲ ಉಣತರನ್ನೇ ನಿನ್ನ ಹುಟ್ಟುಗ ಸೋತರನ್ನೇ ತುಂಬ ಕೊಯ್ಯಾದ ಕವಿನಯ ಕದ್ದು ಬೀತು ತುಂಬ ಕೊಯ್ಯಾದ ಕವಿನಯ ಕದ್ದು ಬೀತು ಸೆಪೋನು ದೂಗೆ ಸೊಕ್ಕುವ ಮಾತ ಏನದ ಹೇಗಿರದು ಏನದ ಏನೇನವೋ ಮಾಡದು ಉಂಡಾಡನ ಹಟ್ಟಿಯೋಗನೆ ಎಣ್ಣೆ 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 ನನ್ನ ಮಲ್ಲೆ 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 ಗುರಿಯಲ್ಲ ಜೋಣಿಯೋಗನೆ ನನ್ನ ಕಣ್ಣೆ 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 ನನ್ನ ರಾಣಿ 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 ಶಂಭು ನಾನೀರ ಎತ್ತಿ ಸತ್ಯದಾರಿ ಬಪ್ಪನೆಗ ನೋಡಿದನೆ ಮಂದಾಡದ ದಾರಿಗೇರ ಮಾತ ಹೀಗೆ ಪಪ್ಪನಿಗ ಮಳ್ಳೋಗಿರಗ ನೀ ಕುತ್ತಿಗ ಕರುಮಂಜು ಕಟ್ಟಿ ಕಾರು ರಮೇಯು ಗಬರ ಜಡವನಿಗ ನೀ ಜಾಡಿಯ ತೋರಿದಿಗ ಮಂದಾಡದ ದಾರಿಗೇರ ಮಾತ ಹೀಗೆ ಪಪ್ಪನಿಗ ಮಳ್ಳೋಗಿರಗ ನೀ ಕುತ್ತಿಗ ಕರುಮಂಜು ಕಟ್ಟಿ ಕಾರು ರಮೇಯು ಗಬರ ಜಡವನಿಗ ನೀ ಜಾಡಿಯ ತೋರಿದಿಗ ಸರಿಯಾದ ಜಾಮತವನೇ ನೀ ಎತ್ತು ಎತ್ತು ಜಂಗ ಬೇಡನೆ ಸರಿಯಾದ ಜಾಮತವನೇ ನೀ ಎತ್ತು ಎತ್ತು ಜಂಗ ಬೇಡನೆ ಸೇದು ಸೇಯೋಗೆ ಸೊಕ್ಕಿನ ಹೋದೆ ಸ್ವರ್ಗವ ತೋರಿದನೆ ನೀ ಸೊಕ್ಕುವ ಸೊಕ್ಕ ತಂಗನೆ ಉಂಡಾಡನ ಹಟ್ಟಿಯೋಗನೆ ಎಣ್ಣೆ 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 ಎನ್ನ ಮಲ್ಲೆ 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 ಗುರಿಯಲ್ಲ ಜೋಣಿಯೋಗನೆ ಎನ್ನ ಕಣ್ಣಿ 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 ಎನ್ನ ರಣಿ 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 ಶಂಭು ನಾನೀರ ಎತ್ತಿ ಸತ್ಯದಾರಿ ಬಪ್ಪನೆಗ ನೋಡಿದನೆ ಗುರುವಿನ ಮಾತ ಹೇಗೆ ಮಲ್ಲ 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 ಕುಲ್ಲ ಹೆಣ್ಣ ಗೇಲಿ ಮಾಡಿ ನಾ ಕೊಳ್ಳ 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 ನಿನ್ನ ಕಳ್ಳ 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 ತೊಂದಾರವು ಮಾಡಬೇಡ ಎನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ನೀನು ಹೋಗುದೋ
தமிழனே முழங்கு சாதி இல்ல சாத்திரங்கள் ஏதும் இல்லை